ப்ராமிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று மார்ச் 4ஆம் தேதி அமெரிக்காவின் நேரப்படி 9 மணிக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த உரைன்றது நடைபெற்றுன்னு சொல்லலாம். இந்த உரையில பல்வேறு விதமான அறிவிப்புகளை அதில் அறிவிச்சிருக்காரு. அதிலும் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக அவர் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிராகவும் ஒரு திட்டத்தை அவர் தீட்ட இருக்கிறாரு. இதனால இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கான பாதிப்புகள் ஏற்படுறதா நம்ம பார்க்க முடியுது. இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே நான் மீண்டும் வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு சர்வதேச அமைப்புகள் இருந்து அமெரிக்கா வெளியேறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ட்ரம்பினுடைய இந்த பேச்சின் மூலமாக நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. ட்ரம்ப் பேசியது என்ன, ட்ரம்பினுடைய அறிவிப்பின் மூலமாக இந்தியாவிற்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்கும், உலக அளவிற்கு எந்த விதமான பாதிப்புகள் அது ஏற்படுத்துது, அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் இதனால பயன் இருக்கா, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முதல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த காங்கிரஸ் சபையிலிருந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒரு கரகோஷம் எழுப்பினாங்க. அதன் பிறகு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய உரையை தொடங்குறாரு. அவர் அந்த உரையை தொடங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நம்ம பெரிய நாடா ஆக்குவோம், அமெரிக்கா வில் பேக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மீன்ஸ் அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அமெரிக்கா கடந்த 4 ஆண்டுகளாக சரியான ஆட்சியாளர்களால் ஆளப்படலை. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த தங்க நாட்கள், கோல்டன் டேஸ் அப்படின்றது மீண்டும் வந்திருக்கு அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. ஆனா ட்ரம்பினுடைய பேச்சு ஆரம்பம் போதே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். என்னன்னா, டெக்சாஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் உறுப்பினர், அதாவது எதிர்கட்சி உறுப்பினர், அதாவது டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய உறுப்பினரான அலெக்சாண்டர் கிரீன் ட்ரம்பினுடைய அந்த பேச்சை எதிர்ப்பு தெரிவித்து தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்து ட்ரம்ப்பை நோக்கி நீட்டி இருக்காருன்னு சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்பை பேச விடாம கிரீன் தொடர்ச்சியாக வாக்குவாதங்களை ஈடுபட்டுக்கிட்டே வந்தாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் சபையினுடைய அந்த சபாநாயகர் ஜான்சன் அவருக்கு ஒரு எச்சரிக்கையும் மற்றும் ஒரு கோரிக்கையும் அவர் வச்சிருந்தாரு. ஆனால் அதையும் மீறி தொடர்ச்சியா அவர் ட்ரம்பை பேச விடாம இடைமறுத்திக்கிட்டே இருந்தாரு. தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. அதன் பிறகு அந்த சபை காவலர்கள் மூலமாக அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. அவர் வெளியேற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை ஒரு சிறந்த நாடா ஆக்குவோம், அமெரிக்க மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறமாக இந்த பட்ஜெட்ல சுகாதாரத்துக்கு அவர் பெரும் அளவுக்கான நிதியை குறைச்சிருக்காரு. இந்த அதிகாரத்தை ட்ரம்ப்புக்கு யார் கொடுத்தது அப்படின்றதையும் வெளியில அவங்க செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. அப்போ ட்ரம்பினுடைய நடவடிக்கை அப்படின்றது எந்த வகையிலும் மக்களுக்கு பயன் பெறக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்றதையும் தான் அவர் பதிவு செஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதன் பிறகு ட்ரம்ப் பதவியேற்று கிட்டத்தட்ட 6 வாரங்கள் நிறைவடைந்த சூழல்ல இந்த 6 வாரத்துல அவங்க என்ன மாதிரியான சாதனைகளை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்றத ட்ரம்ப் இந்த உரையில குறிப்பிட்டிருந்தாரு. அதிலும் குறிப்பாக கடந்த தேர்தலின் போதும் சரி அல்லது பதவி ஏற்றதுக்கு அப்புறமும் சரி அதிக அளவுக்கான இல்லீகல் இமிகிரேஷன் அமெரிக்காவில் நடக்கிறது அப்படின்றத ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா. இந்த 6 வார காலத்துல அது பெரும் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் ட்ரம்ப் பதிவு செஞ்சிருக்காரு. கடந்த பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அதிக அளவுக்கான இமிகிரேஷன்ஸ் வந்திருக்கு, ஆனா என்னோட ஆட்சி காலத்துல இது பெரும் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் அந்த இடத்துல பதிவு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சமீபமாக இந்த 6 வாரத்துல பார்க்கும்பொழுது பல்வேறு நாடுகளை சேர்ந்த இல்லீகல் இமிகிரன்ஸை அமெரிக்கா கைவிலங்க போட்டு அந்த நாட்டுக்கு அமைச்சிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு நாடா இருக்கிறத நம்ம யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்னதை இந்த இடத்துல செஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கான கரகோஷம் எழுது. இது மட்டும் இல்லாம இந்த டீபோர்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சது எந்த அளவுக்கு நியாயமானது அப்படின்றத ட்ரம்ப் குறிப்பிடும் பொழுது வெனிசுலாவிலிருந்து வந்த அந்த இல்லீகல் கேங்ஸ்னால, அதாவது கேங்ஸ்டர்ஸ்னால ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த காங்கிரஸ் சபையில வெறும் அந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம பல்வேறு நபர்களையும், அதாவது இந்த டீபோர்டேஷனால பாதிக்கப்பட்ட நபர்களையும் ட்ரம்ப் அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா உலக அளவுல அமெரிக்காவினுடைய இந்த டீபோர்டேஷன் நடவடிக்கையினால், அதாவது இந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வெளியில அமைச்ச அந்த நடவடிக்கை பெரிய அளவுக்கு விமர்சனம் உள்ளாக்கப்பட்டதுனால அதை நியாயப்படுத்தும் விதமாகவும் இந்த காங்கிரஸ் சபையில அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு அவங்க முன்னாடியே உரையாற்றிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்.
இதை சொன்னதுக்கு அப்புறமாக ட்ரம்ப் இன்னொரு விஷயத்தையும் வந்து அறிவிச்சிருக்கான்னு சொல்லலாம். அது என்னன்னா, வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவுக்கான இறக்குமதியை வந்து குறைக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதிலும் குறிப்பாக ஸ்டீல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா அதிக அளவுக்கு வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அதற்கு பதிலாக நம்மளுடைய அண்டை மாநிலங்களில் குறிப்பாக வந்து அலபாமா, லூசியானா இந்த மாதிரியான மாகாணங்களில் வந்து நிறைய ஸ்டீல் பிளான்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய முதலாளிகள் வந்து நம்ம ஊர்லேயே இருக்காங்க, அவர்களுக்கு நம்ம ஊக்கம் அளிக்கணும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் அந்த இடத்துல அறிவிச்சிருக்கான்னு சொல்லலாம். அந்த அறிவிப்பிலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து குறிப்பாக அமெரிக்காவினுடைய முதலாளிகளை மையப்படுத்தியும் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய தேர்தல், அதாவது ட்ரம்பினுடைய வெற்றிக்கு முதன்மையான காரணமாக இருந்த எலான் மஸ்கையும் வந்து அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம அமெரிக்காவினுடைய இந்த நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான வேகமான நடவடிக்கைகளுக்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்துல அறிவிச்சிருக்காரு. அப்போ இதுல இருந்து பார்க்கும்போது அமெரிக்காவை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து டொனால்ட் ட்ரம்பா அல்லது எலான் மஸ்கா அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகளா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. இதன் பிறகுதான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. அது என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறு வரிகளை வந்து மற்ற நாடுகள் வந்து விதிக்கிறாங்க, அவர்களுக்கு அவங்க என்ன வரிகளை நம்ம மேல விதிக்கிறாங்களோ அதுக்கு இணையான ஒரு வரிகளை நாமும் விதிக்கணும் அப்படின்றது வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி 2025க்கு அப்புறமாக இது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்ட நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் அடங்கும், அதே போல சைனாவும் அடங்கும் சொல்லலாம். இத்தனை வருடங்களா பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் மீது அவங்க வந்து வரியை விதிச்சாங்க, இப்போ நம்மளுடைய நேரம் வந்து விட்டது, இட்ஸ் நவ் ஆர் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அதுல குறிப்பிடுறாரு. அப்போ இந்தியாவிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறமாக வரக்கூடிய பொருட்களுக்கு அதிக வரிகளை வந்து அமெரிக்கா விதிக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா இதில் நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள் பார்க்கும் பொழுது என்னன்னா, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள்ல இந்தியா வரி விதிக்கிறது எந்த மாதிரியான பொருட்களுக்குன்னா, அத்தியாவசியமான சில பொருட்கள், அந்த பொருட்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரக்கூடாதுன்றதுனால இந்தியா அந்த மாதிரியான சில வரிகளை விதிக்கிறாங்க. இதை தாண்டி ஆடம்பர பொருட்களுக்கு இந்தியா வந்து அதிக அளவுக்கான வரிகளை வந்து விதிக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவினுடைய அந்த தொழிலதிபரான எலன் மஸ்க் அவர்கள் வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஏன் டெஸ்லா வந்து இந்தியாவில் விற்கப்படலை அப்படின்னு போது இந்தியாவினுடைய வரி முறைகள்னால தான் அந்த காரை வந்து நாங்கள் விற்பனை செய்யல அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போ ஆடம்பர பொருட்களுக்கு இந்தியா தரப்புல இருந்து அதிகமான ஒரு வரி விதிக்கக்கூடிய சூழல்ல இது வந்து அமெரிக்காவினுடைய பெரும் முதலாளிகளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை காரணமாக காட்டி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் வரி விதிக்கிறாங்க இல்லையா, இதை மையப்படுத்தி இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் புதுமையான ஒரு வரியை வந்து ட்ரம்ப் விதிக்க போறதா வந்து நம்ம அந்த பேச்சில இருந்து பார்க்க முடியுது. ஏற்கனவே சைனாவுக்கு எதிராக ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு விதமான வரி போரே வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். சீனா ஒரு பக்கம் வரி விதிக்கிறாங்க, அமெரிக்கா ஒரு பக்கம் வரி விதிக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா பல பில்லியன் டாலர்கள் வந்து நஷ்டமாயிருக்கு இந்த வர்த்தக சூழல்ல. அப்போ இந்தியாவுக்கும் இதே மாதிரியான ஒரு வரி விதிக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கும் இதனால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சந்தையா இருக்கிறதுனால மற்ற நாடுகளும் இதனால வந்து பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுக்கு இருக்கு. ட்ரம்பினுடைய பேச்சில் மற்றொரு முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா போரை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஏன்னா உலக அளவில் வந்து இந்த போர்னால மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்புகள் மற்ற நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய சூழல்ல, குறிப்பாக இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பெரிய அளவுக்கான பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் அதில் ஒரு சின்ன ஃபால்ஸான மிஸ்டேக் என்னன்னா, ரஷ்யா வந்து அதிக அளவுக்கான எண்ணெயை வந்து அவங்க வாங்குறதுனால அவர்களுக்கு பெரிய அளவுக்கான பொருளாதார சுமை ஏற்படுது அப்படின்றத வந்து ட்ரம்ப் வந்து அந்த ஒரு தவறான தகவலை வந்து அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த போரை வந்து எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இந்த இடத்துல பதிவு பண்றாரு. இறுதியாக ட்ரம்பினுடைய பேச்சில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய தற்பொழுது வரைக்குமான அணுகுமுறைகள், அதாவது வேற நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிதி உதவி அளிக்கிறதா இருக்கட்டும் அல்லது சர்வதேச அமைப்புகளுக்கு வந்து நிதி அளிக்கிறதா இருக்கட்டும், உலக அளவில் வந்து அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்ற ஒரு பேர் வந்து கடந்த காலத்தில் இருக்கு இல்லையா, இதை வந்து ட்ரம்ப் வந்து மாற்ற நினைக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா மொசாம்பி, பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா நிதி உதவி வழங்குறது இல்லையா, இதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் மணி, அமெரிக்காவினுடைய டாக்ஸ் பேயர்ஸோட மணி தான் வந்து வீணாகுது அப்படின்றதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ வரும் காலங்களில் அமெரிக்காவினுடைய இந்த பங்களிப்புன்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறும் அப்படின்றத ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். அதன்படியே வந்து செஞ்சிட்டாரு. இனி வரும் காலங்களில் நேட்டோ அமைப்பிலிருந்தும் அமெரிக்கா வெளியேறுவதற்கான
நடப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நமக்கு தெரிய வருது. குறிப்பாக சோவியத் யூனியனை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த நேட்டோ அப்படின்ற அந்த அமைப்பு. அதன் பிறகு சோவியத் யூனியனும் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ ரஷ்யான்ற ஒரு நாடு தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ரஷ்யாவுக்கு எதிராகவும் அந்த நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேட்டோ அமைப்பினுடைய ஒரு நிபந்தனை என்னன்னா, ஒரு நாட்டுக்கு எதிராக போர் செஞ்சாங்கன்னா, அதாவது அந்த நேட்டோ அமைப்புல ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடந்தது அப்படின்னா எல்லா நாடும் சேர்ந்து போரை நடத்தணும்ன்றது தான் அதுல இருக்கக்கூடிய நிபந்தனைகள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய டாக்ஸ் பேயர்ஸினுடைய பணங்கள் வந்து அதிக அளவுக்கு வீணாகுது அப்படின்றது தான் ட்ரம்பினுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கு. அப்போ வரும் காலங்களில் இந்த நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா வந்து வெளியேறினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது இந்த ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு தான் இருக்கு. ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.